Hi friends, welcome to Balakavi channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து ராகியில இடியாப்பம் ஸ்பெஷல் தாங்க பார்க்க போறோம். நான் ஏற்கனவே கொஞ்சம் மாவு பிணைஞ்சு கிச்சன்ல வச்சிருக்கேன். இன்னைக்கு எங்க வீட்ல ராகி இடியாப்பம் தான். இப்போ நான் உங்களுக்காக இந்த கொஞ்சம் மாவு மட்டும் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த அரை கப் அளவு நான் மாவு எடுத்துர்க்கேன். அதே அரை கப் அளவு மெஷர்மென்ட் தண்ணி. இதுதாங்க இதோட அளவு. இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்க போறோம். அவ்வளவுதாங்க, வேற எதுவும் இல்லை. இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாவுல நம்ம கிண்டிக்கலாம். இந்த சேனலை நீங்க புதுசா பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறவங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க இடியாப்பம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த கப்பு தண்ணியை இதில் ஊற்றி நான் இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். இந்த மாவில் உப்பு சேர்த்துங்க. தண்ணியில் கருப்பத்தை வச்சுக்கலாம். எடுத்து வச்ச தண்ணியை வச்சுக்கலாம். தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த இடியாப்பத்தில் ரெண்டு மெத்தடு செய்யலாங்க. ஒன்று இதே மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு மாவு அதில் போட்டுக்கலாம். நம்ம கரெக்டான அளவாக தண்ணி எடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா மாவை எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியில் உப்பு போட்டு சுடு தண்ணி கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு மாவை தெளிச்சு நல்லா இடியாப்பம் பதத்துக்கு மாவை நம்ம பிணைஞ்சிக்கணும். இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வெள்ளை இடியாப்பம் நம்ம எப்போதும் புழிவோம் இல்லையா, அதை மாதிரி மெத்தட்லேயும் செய்யலாம், இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் இந்த மாவை சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல வச்சிருங்க. இதோ ஆறிடுச்சு. உங்களுக்கு மாவோட பதம் வந்து ஒரு சில நேரம் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு பாருங்கள், நல்ல மாவு இறுகி வந்துடும். இந்த பாருங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்ச நேரம் அடுப்பில் வைங்க. மாவு இறுக்கமா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு கிண்டுங்க. சிம்மில் வச்சு மாவு நல்லா இறுக்கமாக வந்துடும். கொஞ்சம் அந்த அச்சில் இடியாப்ப அச்சில் நமக்கு ஒட்டாமல் வர்றதுக்காக துளிய ஒன்று தான். இப்போ இந்த இடியாப்ப அச்சில் நம்ம புளிய போகிறோம். அதுக்கு இதில் கொஞ்சோண்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒட்டாமல் வரும். பக்கத்தில் புழிஞ்சு பார்த்துங்க. அதுக்கு விட நீங்கள் மாவில் இப்படி நம்மளாக தான் கையால் எடுத்து விடணும். அதுதான் முக்கியமான இடியாப்பத்துக்கான மாவோட பதம். இந்த இடியாப்பம் ராகி இடியாப்பம் நல்ல வெந்த பொருள்ங்க. இப்படி இட்லி வந்து உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி இதை நல்லா வேக வச்சு நம்ம சாப்பிட்றோம். இந்த இடியாப்பம் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாப்பாடு. இதை நம்ம இடியாப்ப தட்டுன்னு இல்லை, இட்லி தட்டுலையும் குழியில் ஒரு இட்லி மாதிரி குழியில் வச்சு நம்ம குழியலாம், சுற்றியும் குழியலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டோம். அடுப்பில் தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பத்தட்டை உள்ளார வச்சிடலாம்.
இப்போ நான் திருப்பி ஒரு ரீகாப் சொல்லிடுறேன். கேழ்வரகு மாவில் இடியாப்பம் போடுறதுக்கு ரெண்டு மெத்தட் செய்யலாம். ஒன்று வந்து மாவை நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றி நம்ம எப்படி அரிசி மாவுக்கு இடியாப்பம் செய்வோமோ அதே மெத்தடில் செய்யலாம். இன்னொரு மெத்தடு தண்ணியில் கரெக்டான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் மாவை போடணும். இது 2 விதம் இருக்குது. இல்லை நீங்கள் வழக்கம் போல் வெள்ளை இடியாப்பம் செய்கிற மாதிரி கூட நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி பாருங்கள். இந்த 2 மெத்தட்லையும் செய்யலான்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி மாவு நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, எப்போதும் சொல்கிற கேழ்வரகு ரெசிபிக்குள்ளது தான். கேழ்வரகை நான் உதிரியாக வாங்கி க்ளீன் பண்ணி அப்படியே ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதில் தான் நான் ராகி தோசை, கார தோசை, ஸ்வீட் தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாமே செய்கிறேன். எல்லாத்துக்கும் நம்மளோட அளவுகளும் அந்த பதமும் தாங்க கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் இந்த இடியாப்ப தட்டை வச்சிடுறேன். இது நல்லா வேகட்டும். நல்லா ஆவி வந்துருச்சுங்க. நம்ம வெந்ததுக்கான நல்ல வாசனையும் வந்துருச்சு கேழ்வரகு. பாருங்க, அந்த அச்சில் ஒட்டும். அதுவே நம்ம அரிசி இடியாப்பம் புழியும் போது கூட நம்ம தடவறதுக்கு ரொம்ப அவசியம் இல்லை. ராகி இடியாப்பத்துக்கு நம்ம தடவிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்டியான லேயராக உள்ள இடியாப்பம் சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இதில் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ராகி சம்மந்தப்பட்ட வீடியோ அனைத்து வீடியோக்களும் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கு தேங்காய், பால், குருமா இது மாதிரி விஷயங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இதை வந்து ரொம்ப டயட்டில் உள்ளவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். நல்லா வெந்து சுத்தமான ஆரோக்கியமான உணவுங்க. நீங்கள் மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.